வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இன்றைய காணொளியில் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தினுடைய சாரணர் சாரணிகளுக்கான உறுதிமொழியை பற்றி தெரிந்து கொள்வோம். ஸ்கவுட் கைட் ப்ராமிஸ் அப்படின்னா என்ன, அதனுடைய ஆழ்ந்த பொருள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ப்ராமிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்றை நடைமுறையில் கடைப்பிடிக்கிறோம். சாதாரணமாக சொல்கிறதுக்கும் ப்ராமிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ப்ராமிஸ் பண்ணும்பொழுது ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறோம், ஒரு நம்பிக்கையை கொடுக்குறோம் கேட்குறவங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த செயலை நான் செஞ்சு முடிப்பேன் என்று அவர்களை நம்ப வைக்கிறோம். வேறு விதத்தில் சொல்ல போனால் இட்ஸ் லைக் எ கமிட்மெண்ட். பர்சனலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எ கமிட்மெண்ட். அவருக்கு உறுதி கொடுத்துருக்கோம், அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கமிட்மெண்ட். அதனால் ப்ராமிஸ் அப்படிங்கிறதுல ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, மற்றவங்களுக்கு ப்ராமிஸ் உறுதி கொடுக்குறோம், அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிறோம், செஞ்சு தருவேன்னு உறுதி கொடுக்குறோம், ஒரு ஹோப் ஏற்படுத்துகிறோம். அதே சமயத்தில் நமக்கும் நாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், அதை மீறக்கூடாது, அதை செய்து முடித்தாகணும், அதை கடைப்பிடித்தாகணும், அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணபடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் அது ப்ராமிஸ் மாதிரி ஆகுது. இப்போ அதனால தான் இந்த ப்ராமிஸ் என்கிற ஒன்றுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் எடுத்துக்கிட்டாலும் அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னாலும் ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டு ட்ரைனிங் கொடுக்குறது. நான் இதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் வாங்கிக்கிறது, அவங்ககிட்ட உறுதி வாங்கி கொடுது, சத்தியம் செய்ய சொல்கிறது. அப்போ கொடுக்கும் பொழுது போத் சைட் யார்கிட்ட ப்ராமிஸ் கொடுக்குறோமோ அவருக்கும் ரைட், ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு செஞ்சிடுவாருங்கிற நம்பிக்கை வரும். அதுமாரி நம்ம ப்ராமிஸ் கொடுக்குற நமக்கும் நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், இதை செய்து முடிக்கணும், கடைப்பிடிக்கணுங்கிற எண்ணம் உறுதியாகும். இது ஆல் ஓவர் தி வேர்ல்டு இதை ஒரு டெக்னிக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அதுபோல் ஸ்கவுட்டிங்லேயும் நிறைய மெத்தட்ஸ், ட்ரைனிங் மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. ஸ்கவுட் ட்ரைனிங், ஒரு பாயை கேர்ளை நம்ம ஸ்கவுட் கைட் ட்ரைனிங் கொடுக்குறோம்னா தெர் ஆர் மெனி மெத்தட்ஸ் டு ட்ரெயின் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதில் ஒரு பெஸ்ட் மெத்தட் என்னன்னு சொன்னால், இது மாதிரி ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டு ட்ரைனிங் கொடுக்குறது. அப்போ இது எதோட தொடர்புடையது? இது முழுக்க மைண்டோட தொடர்புடையது. அப்போ உடல் உறுதியாக இருந்தால் மட்டும் போதாது, மனம் நினைக்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ மனதையே கட்டுப்படுத்தி ப்ராமிஸ்குள்ளே கொண்டு வந்தோம்னா மனசு சொல்லும், ஆஹா யூ ஹாவ் கிவன் த ப்ராமிஸ், அதனால் யூ ஹாவ் டு டூ, இதை நீ மீறக்கூடாது அப்படிங்கிறது நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நமக்கு. அதனால் சைக்காலஜிக்கலாக இது ஒரு நல்ல பெஸ்ட் வே டு ட்ரெயின் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பை கெட்டிங் ப்ராமிஸ் ஃப்ரம் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இப்போ இந்த காணொலியில் நம்ம ஸ்கவுட் கைட் ப்ராமிஸு, அதனுடைய ப்ராமிஸ் சொல்ல போகிறோம். அந்த ப்ராமிஸினுடைய மீனிங் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வழக்கமாக நடைமுறையில் நம்ம ஸ்கவுட் கைட் ப்ராமிஸ் பார்த்திங்கன்னா, இது பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலை மாறணும். அப்படி அல்ல, இந்த ப்ராமிஸை நம்ம பிள்ளைகள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன மீனிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்புறம் ஃபீல் பண்ணி அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கணும். எஸ், இதெல்லாம் சரி, இதை நான் செய்யணுங்கிறத மனதளவில் அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு தான் ப்ராமிஸ் கொடுக்கணும். அவங்க அந்த ஃபீல் பண்ண வைக்க வேண்டிய கடமை, பொருளை உணர்த்த வேண்டிய கடமை ஸ்கவுட் மாஸ்டருக்கும் கைட் கேப்டனுக்கும் இருக்குது. அதனால் இது ஒப்பிக்க வேண்டிய பகுதியில் டெஸ்ட்டில் ஒன் அமங் த டெஸ்ட் அப்படின்னு இதை நினச்சிடக்கூடாது பிள்ளைகள். அடிப்படையே ப்ராமிஸ் தான். ஸ்கவுட் கைட் மூமெண்ட்டுடைய பேசிக்கே ப்ராமிஸ் தான். ப்ராமிஸே தப்பாக ஆயிடுச்சுன்னா, தப்பாக புரிந்து கொள்ளாமல் ப்ராமிஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அது லாங் ரன் அவனை இந்த மூமெண்ட்டில் இருக்க வைக்கக்கூடியது. அதனால் ப்ராமிஸோட மீனிங்கை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால தான் இந்த காணொளி செய்யப்படுகிறது. நம்ம ஸ்கவுட் கைட் ப்ராமிஸ் பொறுத்த அளவில் அதில் நிறைய பிரிவுகள் இருக்கிறது. அந்த ப்ராமிஸை உற்று பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல ப்ராமிஸை சொல்லிடும். ஆன் மை ஆனர் ஐ ப்ராமிஸ் that I will do my best to do my duty to God and my country, to help other people
and to obey the scout law. கைட்ஸாக இருந்தால் and to obey the guide law. இதை வச்சுக்கலாம். இப்போ இதில் உள்ள முக்கியமான செய்திகள் பாருங்களேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்கவுட் கைட் ப்ராமிஸில் எதன் மீது ப்ராமிஸ் பண்ணுறோங்கிறது பெஸ்ட் அருமையான ஒரு பாயிண்ட் பாருங்கள். ஒரு யூனிக்கானது. உலகத்திலே யாரும் இதை மாதிரி ப்ராமிஸ் பண்ண மாட்டாங்க, இதன் மீது சத்தியம் பண்ண மாட்டாங்க. வழக்கமாக ப்ராமிஸ் பண்ணுறது யார் பேரில் பண்ணுவாங்க? தனக்கு உயிருக்கு மேலான அன்புக்கு பாத்திரமான மிகவும் மதிக்கத்தக்க ஒருத்தவர் பேரில் ப்ராமிஸ் பண்ணுவாங்க, கடவுள் பேரில் ப்ராமிஸ் பண்ணுவாங்க, பிள்ளைகள் பேரில் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்கவுட்டில் எதன் மீது ப்ராமிஸ் பண்ணுறாங்கங்கிறது பாருங்கள், ஆன் மை ஆனர். அப்போ அந்த ஆனருங்கிற வார்த்தைக்குரிய மீனிங்கை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாங்க, என்னென்னலாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஒரு 3 பாயிண்ட் இருக்குது அடுத்தது. அப்புறம் இதை எந்த அளவில் நான் செய்வேன், எப்பொழுதும் செய்வேன்னா என்னால் முடிஞ்ச அளவு டு டூ மை லெவல் பெஸ்ட் இல்லையா, எந்த அளவில் இந்த நான் வேலையை சொன்ன இந்த வேலைகளை செய்வேன் அப்படிங்கிறத பொறுத்து. ஆகையினால இந்த ப்ராமிஸில் உள்ள இந்த ஒவ்வொன்றையும் பற்றியும் நம்ம தெளிவாக பார்ப்போம். முதல்ல இந்த நிலையை எடுத்துக்குவோம். ஆன் மை ஆனர் ஐ ப்ராமிஸ். ப்ராமிஸ் பண்ணுறேன். எதன் மீது ப்ராமிஸ் பண்ணுறேன்? ஆன் மை ஆனர். ஆனர்னா என்ன மீனிங் எடுத்துக்கலாம்? கண்ணியம், மானம் இல்லையா, என்னுடைய கண்ணியம், ஸ்கவுட் ஆனர். அப்போ ஸ்கவுட்டுக்குன்னு ஒரு ஆனர் இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கணும்? மானத்தின் மீது சத்தியம் செய்கிறேன், என் கண்ணியத்தின் மீது சத்தியம் செய்கிறேன். அப்போ என்ன அதுக்கு மீனிங் ஆகுது? ஒரு ஸ்கவுட்டு கைடுக்கு அவர்களுடைய ஆனர் உயிரை விட பெருசாக நினைக்கப்படுகிறது இல்லையா? மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரேன் இல்லை? அப்போ எதை மானம் என்பது உயிரை விட மேலானது. அப்போ அதன் மீது ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஸ்கவுட்ஸ் கைட்ஸ். ஏன் கடவுள் பேரில் கூட சத்தியம் இல்லைங்க, ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அப்போ ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் எதை பெருசாக நினைக்கணும்? அவருடைய கண்ணியத்தினை, அவருடைய ஆனரை மிக உயர்வாக நினைக்கணும். அதனால தான் உலக அளவில் ஸ்கவுட்ஸ் கைட்ஸ்னால் விவரம் தெரிந்த நாடுகளில் ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் பொய் சொல்ல மாட்டாங்க. ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் கண்ணியம் மிக்கவர்கள். அதனால் தே கேன் ஈஸிலி பிலீவ் தம். அதனால் ஒரு ஸ்கவுட் கைடுக்கு ஆனர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அதன் மீது ப்ராமிஸ் பண்ணுறோம். ஆன் மை ஆனர். ஓகே. ஸ்கவுட் ஆனர், கைட் ஆனர் அப்படின்னா என்ன? ஸ்கவுட் கைடு எதெல்லாம் கடைபிடிப்பாங்கங்கிறது ஒரு இமேஜ் இருக்குது சொசைட்டியில். அப்போ எதெல்லாம் செய்வாங்க அவங்க? ஸ்கவுட் லா, கைட் லாவில் உள்ளவைகள்லாம் கடைபிடிப்பாங்கன்னு அர்த்தம். சாரணன் நம்புதற்குரியவன், சாரணன் மாறா பற்றுடையவன், இதெல்லாம் ஒழுங்காக கடைபிடிக்கிறது தான் சாரணனுடைய மானம். ஸ்கவுட் கைட் மூமெண்ட்டில் அவன் என்னென்னலாம் கடைபிடிக்கணும்னு சொல்கிறோமோ தட் இஸ் த ஆனர் ஆஃப் அ ஸ்கவுட் அண்ட் கைட். ஸ்கவுட் ஆனர், கைட் ஆனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எவன் ஒருவன் சாரணிய விதிகளுக்கு கட்பட்டு அதில் சொல்லப்பட்டவைகள் கடைப்பிடித்து நடக்கிறானோ அவர்களுக்கு அந்த ஸ்கவுட் ஆனர், கைடு ஆனர்னு பேர். அதனால் ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஸ்கவுட் ஆனர் மேலே ப்ராமிஸ் பண்ணுறாங்க. கைட்ஸு அவர்களுடைய கைடு ஆனர் மேலே ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதனால் உலகத்திலே இல்லாத பெக்யூலியராக உள்ள ஒரு எதன் மீது சத்தியம் செய்கிறோங்கிறதுல நம்ம ஸ்கவுட் மூமெண்ட்டில், கைடு மூமெண்ட்டில் ஆனர் மீது சத்தியம் பண்ணுறோங்கிறது ஒரு யுனிக் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு இந்த ப்ராமிஸில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ஆன் மை ஆனர் ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் டூ மை பெஸ்ட். இந்த வார்த்தை கவனிங்களேன், ஐ வில் டூ மை பெஸ்ட். அப்போ டூ மை பெஸ்ட்னா என்ன? என்னால் இயன்ற வரையில். இதை சொல்வதை பொறுத்து இருக்கிறது இந்த வார்த்தைக்கான மீனிங். என்னால் இயன்ற வரைக்கும் தான் செய்வேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னால் இயன்ற வரையில் செய்வேன்,
டு மை லெவல் பெஸ்ட் அப்படி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டாவதாக சொன்ன இந்த பாயிண்ட் இப்படி தான் எடுத்துக்கணும். அட் ஹிஸ் லெவல் பெஸ்ட், அட் ஹர் லெவல் பெஸ்ட், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்வேன் அப்படின்னு. முதல்ல அட் ஆல் டைம்ஸ்னு ஒரு வார்த்தை இருந்தது, எந்த நேரத்திலும் செய்வேன் அப்படின்னு. இவனே படுத்துருக்கிறான், முடியாத சமயத்தில் எப்படி செய்ய முடியும், இவன் ஒரு ஆபத்தில் இருக்கிறான், எப்படி செய்ய முடியும். அதனால் அந்த வார்த்தையை பிற்காலங்களில் எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க, டு டூ மை லெவல் பெஸ்ட், ஆன் மை ஆனர் ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் டூ மை பெஸ்ட், முடிஞ்ச வரைக்கும் செய்வேன், கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்வேன் அப்படின்னு எடுத்துக்கணும். ரைட், ஓகே. ரெண்டாவது பாயிண்ட் ஆயிடுச்சா? சரி, என் மானத்தின் மீது சத்தியம் செய்கிறேன், என்னால் முடிந்தவரையும் செய்வேன். ரைட்டு, என்ன செய்வேங்கிறது தான் முக்கியமான ப்ராமிஸோடைய கண்டென்ட்டே. என்ன செய்வேங்கிறது தான். அந்த என்ன செய்வேங்கிறது தான் 3 பிரிவாக இருக்கிறது இல்லையா? டு டூ மை டியூட்டி டு காட் அண்ட் மை கண்ட்ரி, டு ஹெல்ப் அதர் பீப்புள் அண்ட் டு ஒபே த ஸ்கவுட் லா, ஒபே த கைட் லா. இந்த 3 பாயிண்ட் இருப்பார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? டு டூ மை டியூட்டி டு காட் அண்ட் மை கண்ட்ரி. இதில் இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் 2 பிரிஞ்சு இருப்பார். காட் அண்ட் மை கண்ட்ரி, கடவுளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வேன், என் தேசத்திற்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வேன். இப்போ இந்த டியூட்டி டு காட்னு ஒரு வேர்டு இருப்பார். இது நிறைய இன்டர்பிரிட்டேஷன் வரும். ஸ்கவுட்ஸ் கைட்ஸாக இருக்கிறவங்க இதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஸ்கவுட்டர்ஸ் கைடர்ஸாக இருக்கிறவங்க சரியானதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க இதில் தான் குழப்பம் நிறைய வரும் அவங்களுக்கு. டியூட்டி டு காட் அப்படின்னு ஒரு வருதுன்னா நிறைய சந்தேகங்கள் வரும் பிள்ளைகளுக்கு. கடவுளுக்கு என்ன கடமை செய்யறது? இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு என்ன மீனிங், என்ன பொருள் சொல்லணும்னா இருக்குது. ஒரு எந்த நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த சமயத்தை மதத்தினை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த மதத்தில் சொல்லப்பட்ட கொள்கைகளை நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றிக்கிட்டே இருந்தால் அதுவே டியூட்டி டு காட் தான் அப்படின்னு மத நம்பிக்கை உடைய பிள்ளைகளுக்கு அதை கரெக்டாக தெளிவாக சொன்னீங்க. எஸ், யூ ஆர் ரைட், உங்கள் பெற்றோர்கள் மரபாக இந்த சமயத்தை பின்பற்றி வருகிறார்கள், இவ்வளோ நல்ல செய்திகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அதை நீ கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமையாக செய்யணுன்னா உன் மத தொடர்பாக என்னென்ன செய்திகள் பழக்க வழக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை சரியாக கடைப்பிடி அப்படின்னு ஒரு விதத்தில் எடுத்துக்கலாம். இப்போ வேறு அதுலேயே நம்ம இதுலேயே ஒரு வேர்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. டியூட்டி டு காடுங்கிற வார்த்தைக்கு பதிலாக தர்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துருக்குறாங்க. இப்போ தர்மா அப்படின்னா என்ன? அறம், அறச்செயல்கள் இல்லையா? நம்ம தமிழர் பண்பாடில் அரண் வலியுறுத்தல், அறவாழி, அறம், அறவோர், இந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள் நல்லா இருந்தது. அப்போ அறச்செயல்களை செய்து அந்த அறத்தோடு வாழ்வது தான் நம்ம பண்பாடுலாம் வாழ்ந்திருக்காங்க நம்ம மக்கள். அப்போ கடவுளுங்கிறதுக்கு பதிலாக அறச்செயல்பாடுகளுக்கு, அந்த அற விதிமுறைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு நடப்பது அப்படின்னு கூட இதுக்கு ஒரு பொருள் கொள்ளலாம், அந்த தர்மாங்கிற வார்த்தை அந்த சொல்லு. அதனால தான் நம்ம பெரியவங்களாம் சேர்ந்து அந்த வேர்டை சேர்த்துருக்குறாங்க இல்லையா? டியூட்டி டு காட் அண்ட் மை கண்ட்ரி. சரியா? இப்போ மை கண்ட்ரின்னா நாட்டுக்கு உரிய கடமை என்ன செய்யுது? நாடு, நமக்குன்னு ஒரு நாடு இருக்கிறது, அதற்கென்று சட்டத்திட்டங்கள் வரையறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன, அவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். நம் நாட்டில் உள்ள நம்ம ஸ்கவுட் லா கைட் லாவில் உள்ளது பார்த்தீங்கன்னாலே கரெக்டாக வந்துடுது. நம்ம நாட்டுக்குரிய கடமையெல்லாம் அதில் கரெக்டாக வந்துடுது, அது சரியாக வந்துவிடுது. அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அதில் ப்ராமிஸில்? டு டூ மை டியூட்டி டு காட் அண்ட் மை கண்ட்ரி. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், டு ஹெல்ப் அதர் பீப்புள். மற்றவங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்வேன். யார் மற்றவங்கன்னா யார்? தன் சுயநலம் இல்லை, தன் இல்லாமல் வேற ஒருத்தவங்க, அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது, அவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது, அவங்க துன்பப்பட்டு இருக்கிறப்ப ஒரு நல்ல ஸ்கவுட்டாக இருந்தால் பேசாமல் இருக்க முடியாது. தே ஹேவ் டு டூ, செய்வாங்க, செஞ்சு தான் தீருவாங்க. ஏன் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி துன்பப்படுறதை பார்த்து ஒரு ஸ்கவுட்டு கைடு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா they have promised. அதனால் டு ஹெல்ப் அதர் பீப்புள்,
சத்தியத்திலே வந்துடுது, ப்ராமிஸ்லேயே உள்ள அவன் பிரவேசில் சேரும்பொழுதே ப்ராமிஸ் பண்ணித்தானே வரான். அப்போ மென்டலாகவே அவனை ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன ஆயிடுறான், பின்னால் வர இந்த ப்ராமிஸை ஒழுங்காக கடைப்பிடிக்கணும்னு நினைக்க என்ன ஆகிடுது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த எண்ணம் மேலோங்கி நிற்கும். ஒரு துன்பம் ஒரு ரோடு சாலையில் போய்ட்டு ஒருத்தவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் உடனே ஒரு உதவி செய்யும். பேருந்தில் இடம் கொடுக்கணுன்னா டக்குன்னு இவன் ஏஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு இடம் கொடுப்பான். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும், டு ஹெல்ப் அதர்ஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன ஆகிறது, ஒரு சர்வீஸாக மாறுது. பிறருக்குங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சர்வீஸ் மைண்டு அது மாதிரி பண்ணி பெரிய அளவில் சேவைகள் செய்வதற்கு பின்னாளில் உடல் வலுவான ஒரு வாலிபனான பிறகு எல்லோருக்கும் பெரிய அளவில் சேவை செய்வதற்கு அவன் ஆயத்தமாக இருப்பார். டு ஹெல்ப் அதர் பீப்புள். இப்போ மூணாவது பாயிண்ட் பாருங்கள், ஒபே த ஸ்கவுட் லா, ஒபே த கைட் லா. அப்போ அதில் நமக்கு பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த லாவில் 9 பாயிண்ட்ஸ் இருக்குது, 9 பிரிவுகள் இருக்குது இல்லையா. அந்த 9 பிரிவுகளையும் அது இன்னொரு ஒன்றா வீடியோவில் தனித்தனியாக நம்ம போட்டுக்கிட்டுருக்குறோம். ஒவ்வொரு பிரிவினுடைய விளக்கமாக போட்டுக்கிட்டுருக்குறோம். அவைகளை படித்து பாருங்கள். ஒவ்வொரு பிரிவுக்கும் என்ன உண்மையான பொருள் என்னங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனால் ஸ்கவுட் லாவை நான் கடைப்பிடிப்பேன், ஸ்கவுட் லாவை நான் மாற மாட்டேன் அதிலிருந்து அப்படின்னு சத்தியம் பண்ணுறேன், அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ 3 பாயிண்ட் இருக்கா, அதில் 3 கருத்து இருக்கா உறுதிமொழியில். என்ன, கடவுளுக்கும் தாய்நாட்டுக்குமான என் கடமையை செய்வேன், பிறருக்கு உதவி செய்வேன், சாரண சட்டத்தை பின்பற்றி நடப்பேன். 3 பாயிண்ட். இப்போ இந்த ஸ்கவுட் ப்ராமிஸ் பொறுத்த அளவில் இதை பிரித்து பொருள் இவ்வளோ வேறுபட்ட ஒரு ப்ராமிஸாக இருக்குதா நம்ம ஸ்கவுட்டில் கைடில். நிச்சயமாக இதை நாம் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. நம்மளுடைய சாரணிகளுடைய மானம் பெரிதென்று நினைக்க வேண்டும். ஸ்கவுட் கைடு ஆனர் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது உதவியை எப்படி செய்யணும், டு மை லெவல் பெஸ்ட், டு டூ மை பெஸ்ட் அப்படிங்கிற நிலையில் செய்யணும். அது 3 பாயிண்ட்ஸாக 3 நிலைகளில் நீங்கள் செய்வேன்னு உறுதி கொடுக்குறீங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். டு டூ மை டியூட்டி டு காட் அண்ட் மை கண்ட்ரி, டு ஹெல்ப் அதர் பீப்புள் அண்ட் டு ஒபே த ஸ்கவுட் லா. சரியா. இப்போ இந்த சாரணர் உறுதிமொழி என்பது வாழ்க்கையில் இது சாரணனாக இருக்கிற வரைக்கும் தான் இல்லை, சாகிற வரைக்கும் கடைபிடிக்கலாம். ஒன்ஸ் அ ஸ்கவுட் ஆல்வேஸ் அ ஸ்கவுட், லார்ட் கிச்னர் சொன்னது. ஒரு முறை உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்கவுட் ப்ராமிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீ கடைசி வரைக்கும், நீ வயசாகிட்டாலும் சரிதான், ஸ்கவுட் ஏஜ்லேருந்து தாண்டி வாழ்க்கைக்கு வந்துட்டாலும் சரிதான், அது வரைக்கும் நம்ம ஸ்கவுட் ப்ராமிஸை கடைப்பிடிக்கணும். அப்பொழுது தான் நம்ம ஸ்கவுட்டில் இருந்ததுக்கான நிலைப்பாடாக இருக்கும். ஆகையினால நண்பர்களே, இன்றைக்கி ஸ்கவுட் ப்ராமிஸ்னா என்ன, ஸ்கவுட் ப்ராமிஸில் உள்ள பாயிண்ட்ஸ் பிரிவுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த காணொலியில் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.